வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிமுத். இன்னைக்கும் சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். இந்த சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. ஏன்னா நம்ம கோட் படத்துல இந்தாங்க சிவா இதை பிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னென்னமோ பொருளை எல்லாம் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசனும் அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, அந்த டிபார்ட்மெண்ட்டை விடுங்க. ஆனா இப்போ அவர் 23ஆவது திரைப்படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்துல. ஆனா ஏஆர் முருகதாஸ் பாத்தீங்கன்னா 2 படம் எடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம், சிக்கந்தர் அப்படின்னு சொல்லி இன்னொரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு ஹிந்தியில. ஆனா அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சல்மான் கான் நடிக்கிறாங்க. இந்த சிக்கந்தர் படத்துக்காக எக்கச்சக்கமான வேலைகள் பார்க்கறாரு. ஆனா இந்த சிவகார்த்திகேயன் படத்துல எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் உடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கிறதாகவும் இது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அமரன் படம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அறிவிப்புக்கு அப்புறமா நிறைய படங்கள் அவர் புக் ஆக போறாரு அப்படின்ற மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. புக்கும் ஆயிட்டாரு. ஆனா இவங்க எதிர்பார்த்த அந்த டேட்டுக்குள்ள முடிச்சால் மட்டும்தான் அடுத்தடுத்த படங்கள்ல அவர் கண்டினியூ பண்ண முடியுமா? சிக்கந்தர்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாரே தவிர்த்து இந்த படத்தை அப்படியே அம்போன்னு விட்டு ஓடிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்ப சிவகார்த்திகேயனுடைய நிலைமை. இந்த படத்துடைய ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணாதான் சைனா இருக்கிற அடுத்த ப்ராஜெக்ட்ல நடிக்க முடியும் அப்படின்ற வேதனையோடய உட்காந்துருக்காராம். ஆனா ஏஆர் முருகதாஸ் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. ஃபுல் ஃபிளஜ்டா சிக்கந்தர் படத்துலேயே இருக்காரு. அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் இதுல கையே வைப்பாரு. அந்த நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால சிவகார்த்திகேயன் ரொம்பவே வேதனையில் இருக்காராம். ஏஆர் முருகதாஸ் கொஞ்ச நாள் ஆஃப் ஆயிட்டாரு. அந்த டைம்ல சிவகார்த்திகேயன் பீக்ல இருந்தாரு. ஆனா இப்போ 2 பேருக்குமே இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாம அங்க போறாங்களே, இது என்னப்பா நியாயம்ன்ற மாதிரி தான் ரசிகர்கள் ஃபீல் பண்றாங்க. சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்துல சூர்யாவுடைய நடிப்புல கங்குவா அப்படின்ற படத்துடைய ரிலீஸ் டேட்டை ஒரு வழியா சொல்றோம் அப்படின்னு சொல்லி 14th தான் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்தாலும் சரிங்க, நாங்க வந்து விடுறதா இல்லை, பேசாம 14th ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய படங்கள் இருக்கு. ஆனா அந்த படங்கள்லாம் 14th ஃபோக்கஸ் பண்ணாம ஜகா வாங்கிக்கிட்டு எல்லாம் முன்னாடி பின்னாடி ஓடினாங்க. ஆனா நாங்க நவம்பர் 14 தான் வரோம், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. இது எப்படின்னா வேட்டையின் படம்லாம் ரிலீஸ் ஆயிடும், அப்புறம் அமரன் பிரதர்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும், பொறுமையா அவங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல. எனிவேஸ் இந்த நவம்பர் 14ல இன்னொரு சிக்கலும் இருக்கு. எப்பவுமே நம்மளுடைய வெதர் அண்ட் கிளைமேட்டை நம்பவே முடியாது. மாலை அடிக்கும், வெயில் அடிக்கும், கொடூரமா திடீர்னு ஃப்ளட் வரும். இப்படிலாம் இருக்கும்போது நவம்பர் 14நாலே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆச்சேப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க நவம்பர் 14 ரிலீஸ் பண்றது ஓகே தானே அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் எல்லாருமே சேர்ந்து பேசி கன்ஃபார்ம் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இந்த மேட்டர் நடந்துச்சு அப்படின்னா யாருமே தியேட்டருக்கு போக மாட்டாங்களே, எப்படி படம் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. என்னடா இது கங்குவாக்கு வந்த சோதனை, எக்கச்சக்கமான பட்ஜெட்டை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால வேற வழி இல்லை, சீக்கிரமாவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தாலும் டைம் இல்லை. அதனால ஆப்ஷனே இல்லாமல் 14th ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். சரி, இந்த கங்கோ படத்தில் நடித்த பாபி தியோல் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ஒரு அப்டேட் வச்சிருக்கோம். என்னன்னா இப்போ வினோத்தோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவருடைய நடிப்பில் ஒரு படம் உருவாகுது. இதுதான் அவர் சொன்னபடி கடைசி படம் அப்படின்லாம் சொன்னார். இதுக்கப்புறம் அரசியல் தான் இருக்க சொல்லியிருக்காரு. பட் இந்த படத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர்னா விஜய்க்கு யார் வில்லனா வருவாங்க. ஏன்னா கதாநாயகி பூஜா ஹெக்டே தான் அப்படின்றத சொல்லிவிட்டாங்க. அது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் தான். ஆனால் பாபி தியோல் இந்த திரைப்படத்தில் வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. இது அப்டேட்டுன்னு இல்லாமல் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆல் ஓவர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா பாபி தியோல் தான் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பார். கங்குவால பார்த்தோம்னா காட்டு மனிதன், இங்கே பார்த்தோம்னா கார்பரேட் கிரிமினல் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துக்கு வேணால் அவரை சூட் பண்ணலாம் அப்படின்ற காரணத்தினால இந்த படத்தில் அவரையே பேசாமல் வில்லனா போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இதுவும் கன்ஃபார்ம் தான். கூடிய விரைவில் அஃபிஷியல் அப்டேட்டே வரும். ரன் பேபி ரன் அப்படின்ற திரைப்படம் ஜியோன் கிருஷ்ணமூர்த்தி இயக்கியிருப்பாரு. இவருடைய அடுத்த திரைப்படம் கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஒரு பட்ஜெட். ஏன்னா இதில் நடிக்க போகிறது ஆர்யா வச்சு ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அது ஒரு வகையில் இப்போ உறுதியாயிருச்சு. நம்ம எல்லாருக்குமே வினோத்தை நல்லாவே தெரியும். இவருடைய ப்ரொடக்ஷன்ல மார்க் ஆண்டனி வந்துச்சு, எனிமி வந்துச்சு. இப்படிப்பட்ட வரிசையில் அடுத்தபடியா இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் பொருட்செலவில் இந்த திரைப்படம் உருவாக போகுது. ஆனால் இதுல ஒரு பிரச்சனைனா கதைக்கு 70 கோடி ரூபாய் தேவையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். ஆனாலும் இதில் 70 கோடி ரூபாய் வருது அப்படின்னா நிறைய ஆக்ட்ரஸை இதில் உள்ள தூக்கி போட போறாங்க. அதன் காரணமாக தான் இந்த படத்துடைய பட்ஜெட் எகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன மாதிரியான ஸ்டோரியா இருக்க போது, இதுவும் ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச த்ரில்லர் படமா இருக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.